வணக்கம். டெரிட்டோரியல் ஆர்மியோட எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராகிறதுன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதுல ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான். இதுல சிலபஸை கம்ப்ளீட் பண்ண என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமா நீங்க படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். கட் ஆஃப் எவ்வளவு வரும், எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கறத டீடைலா பார்த்துருவோம். எக்ஸாம் டேட் உங்களுக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டே நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். பிசிக்கல் டெஸ்ட்ல யாரெல்லாம் குவாலிஃபை வரீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓப்பன் ரேலி நடக்கிற இடத்துல இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதுல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள ஒரு 45 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டெரிட்டோரியல் ஆர்மியோட டேட் பாத்தீங்கன்னா December 1, 2025 முடியுது. ஓகே, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இதுல இருந்து ஒரு 45 நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் January 2nd வீக்ல 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 45 நாள் தான் டைம் இருக்கும். இதுல பிசிக்கலும் முக்கியம், இதுலயும் உங்களுக்கு மார்க் உண்டு. ரிட்டன் எக்ஸாம்லயும் நீங்க நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இதுல ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். இதுல உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் உண்டு: மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஜிகே. மேக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டினும், சயின்ஸ்ல இருந்து 15 கொஸ்டினும், ஜிகேல இருந்து 20 கொஸ்டினும், டோட்டலா 50 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அப்போ டோட்டலா 50 கொஸ்டினுக்கு 100 மார்க் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் இதுல உங்களுக்கு டைமிங் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் இந்த எக்ஸாம் கொடுத்தாங்க. 50 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம்னு கொடுத்திருந்தாங்க. பட் இந்த முறை சேஞ்ச் பண்ணி 120 நிமிஷம் அப்படின்னு அபிஷியல் நோட்டிபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 50 கொஸ்டினுமே அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த 60 நிமிஷம் தாராளமா போதுமானது. அடுத்து கொஸ்டின் பேப்பரோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல தான் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு 4 சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும், தமிழ்ல இருக்காது. எக்ஸாம் மோட் ஆஃப்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுல தான் நீங்க ஷேட் பண்ணணும். அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் இந்த முறை உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சார் அங்க எக்ஸாம்ல போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்றதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன்ல உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். இப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சயின்ஸ் சப்ஜெக்ட், அறிவியல் பாடத்துக்கு கொடுங்க. இதுல உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா இதுல உங்களுக்கு சிலபஸ் மற்ற 2 சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சீக்கிரமா நீங்க படிச்சு முடிச்சிடலாம். இதுல நீங்க ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுல கேட்கிற இந்த 15 கொஸ்டினுக்குமே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். பட் நீங்க குறைஞ்சது ஒரு 12 கொஸ்டின் மேலேயாவது நம்ம இதுல ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த ப்ரியாரிட்டி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கொடுங்க. இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல நம்மளால ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். பட் குறைஞ்சது ஒரு 13 கொஸ்டின் மேலேயாவது இதுல நம்ம டார்கெட்டா இதுல எடுக்கணும் அப்படிங்கறத டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் எதுக்கு கடைசி ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்றேன்னா இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுல நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதே மாதிரி சிலபஸ் ரொம்பவே அதிகம். ரொம்ப செலக்டிவா தான் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இதுக்கு எப்படி செலக்டிவா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறதே நம்ம அடுத்து சிலபஸ் டாபிக்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் பார்ப்போம் டீடைலா. பட் இதுக்கு நீங்க எவ்வளவு டார்கெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா குறைஞ்சது ஒரு 15 கொஸ்டின் மேல இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க டார்கெட்டா வைங்க. சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமா வராது. அவங்க இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல கம்மியானாலும் மீதி உள்ள சப்ஜெக்ட்ல கொஞ்சம் அதிகமா மார்க் எடுக்க பாருங்க. இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். சயின்ஸை நம்ம 3 பகுதியா, இதுல உங்களுக்கு 4 பகுதியா பிரிப்பாங்க: பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட். இந்த 4 பார்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு டோட்டலா ஒரு 19 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 19 டாபிக்ஸை நீங்க நல்லா படிச்சிட்டீங்கனாலே இந்த 15 கொஸ்டினையும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். சயின்ஸை பொறுத்தவரை இதுல உள்ள எந்த ஒரு டாபிக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ இது பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஹீட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே 2024 ரெக்யூர்மெண்ட்ல வந்தது. இந்த 2024 ரெக்யூர்மெண்ட் நவம்பர் மாசம் நடத்தினாங்க. அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் 2025 ஜனவரி மாசத்துல நடத்தினாங்க. ஸோ அதனுடைய கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதுல சயின்ஸ்ல பிசிக்ஸ் பார்ட்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் இன் டிகிரி செல்சியஸ்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் இஸ் சாஃப்ட் எனஃப் டு கட் வித் எ நைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் சோடியம்.
அடுத்து பயாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஹியூமன் பாடி சிஸ்டம்ங்கிற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி? மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது அப்படிங்கறத இதை கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஃபெமூர். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சயின்ஸ்ல பேசிக்கா உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சும்மா புக்கில் உள்ள எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுல கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால எப்போதுமே படிக்கும் போது பேசிக் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை ஒரு 12 டாபிக்ஸ் தான் இருக்கு. இந்த 12 டாபிக்ஸுமே பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ரொம்ப அட்வான்ஸான கணக்குகள் எல்லாமே இதுல கேட்க போறது இல்ல. இந்த 12 டாபிக்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே இதுல உள்ள 15 கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதுல ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இது டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல உள்ள கொஸ்டின். இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, A 3 நாள்ல ஒரு வேலையை முடிக்காரு, B 5 நாள்ல ஒரு வேலையை முடிக்காரு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 7/8 days. ஸோ இதுக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்கான கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஜென்ரல் நாலேஜ். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அதுல முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த அவார்ட்ஸ் அண்ட் பிரைசஸ், கேபிட்டல் அண்ட் கரன்சி, ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா உள்ள டாபிக். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே இதுல முக்கால்வாசி கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து மீதி எல்லாமே சோசியல் சயின்ஸ்ல உள்ளது, ஹிஸ்டரி, ஜியோகிரபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டியது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டாபிக் ஓரியன்டா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் உட்காந்து நீங்க சிலபஸ் வைஸா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 3 மாசத்துக்கிட்ட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால இந்த டாபிக் ஓரியன்டா மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஜென்ரல் நாலேஜ்ல ஒரு நல்ல மார்க் உங்களால எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஜிகேல இருந்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின். ஹூ இஸ் தி கரண்ட் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி? இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஜெனரல் உபேந்திர திவேதி. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இது வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடா உள்ள கேட்ட கொஸ்டின். இதுலயே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவும் கேட்கலாம், ஃபேமஸ் பர்சனாலிட்டி ரிலேட்டடாவும் கேட்கலாம், யாராவது ரீசெண்டா அவார்டு வாங்கியிருப்பாங்க இது ரிலேட்டடாவும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது நம்ம பாக்குற கொஸ்டின் இது ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின். எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி லொகேட்டட்? இது இன்ஸ்டிடியூட் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் இருக்கு, அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ இதற்கு சரியான ஆன்சர் புனே. உங்களுக்கு ஜிகேல இருந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக்கா தான் இருக்கும், பட் நீங்க செலக்டிவா படிச்சிட்டீங்கன்னா இதுல கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் டிஃபென்ஸ் கோர்ஸ்ல எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ்ல ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரக்சரா கொடுத்துருப்போம். இது கூட நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்கும். இது எல்லாம் சேர்த்து கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு 500 வரும். இந்த 500ங்கிறது ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்க லைஃப் டைமா இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் பத்தின டீடைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைலுமே அனுப்பி வைப்பாங்க. கோர்ஸ்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நான் சொன்ன எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸா கோர்ஸ்ல வரிசையா கொடுத்துருக்கோம். அது எல்லாமே 1 by 1 பார்த்துட்டு அதனுடைய கான்செப்டை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இந்த டெஸ்ட் பேட்சுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதுல உள்ள கொஸ்டினை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுல உள்ள எல்லா டாபிக்ஸுமே நீங்க கவர் பண்ணி நான் சொன்ன அந்த டார்கெட் மார்க்கை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். வெறும் புக்கு மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கான்செப்ட் புரிஞ்சு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இந்த டெஸ்ட் பேட்சை சரியா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டும் இது கூடவே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க ஷேட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கோர்ஸ்லேயே இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீயும் இதுலேயே இருக்கும். ஓகே, இப்போ கட் ஆஃப் எவ்வளவு வரும், எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். டெரிட்டோரியல் ஆர்மியை பொறுத்தவரை கட் ஆஃப் இவ்வளவுதான் அப்படின்னு அபிஷியலா எப்போதுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்களோட எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இந்த கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ 2024ல 40 கொஸ்டினுக்கு மேல அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதுல உங்களுக்கு வேலை கிடைச்சது. நான் இது சொல்றது 50க்கு 40 கொஸ்டின். அப்போ ரிட்டன் எக்ஸாம்ல மட்டுமே 100க்கு 80 மார்க் மேல எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சது. பட் 2025ல இவ்வளவு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட கம்மியா தான் வரும். என்ன காரணம்னா இதுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2024 நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள வேகன்சியோட இந்த முறை 2025ல வேகன்சி 2 மடங்கு அதிகம். அதனால இதனை விட கட் ஆஃப் வந்து கம்மியா தான் வரும். எவ்வளவு கம்மியா வரும், நீங்க எவ்வளவு டார்கெட்டா எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 37 கொஸ்டின் மேல நீங்க டார்கெட் வைங்க. எப்படியும் ஒரு 37 கொஸ்டின் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத டார்கெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால இந்த மார்க்கை எடுக்க முடியும்.
ஓகே, இப்போ வந்து டெரிட்டோரியல் ஆர்மி சிலபஸை நம்ம எப்படி 60 நாள்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாட்கள் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு தரப்போறேன். ஸோ இதை வந்து உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. நிறைய பேர் பிசிக்கல் முடிஞ்சோடனே நம்ம அப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இருப்பீங்க. இப்போவே கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா பிசிக்கல் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 45 நாள் தான் டைமே இருக்கும். நீங்க ஒரு 60 நாள் டைம் இருந்ததுன்னா தாராளமா இந்த சிலபஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க இதுக்கு ரொம்ப நேரம்லாம் உட்காந்து படிக்கணும்னு தேவையில்ல. டெய்லி ஒரு 3 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாலே இதுல உள்ள சிலபஸ் ஃபுல்லாவே இந்த 60 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் அப்படிங்கறத பார்த்துருவோம். சயின்ஸை பொறுத்தவரை மொத்தம் 19 டாபிக் சொல்லியிருந்தேன். இந்த 19 டாபிக்ஸையும் கவர் பண்ணி டெஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 15 நாள் போதும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா அதுல 12 டாபிக்ஸ் இருந்தாலுமே நீங்க இதுல ஃபுல் மார்க் டார்கெட் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு வந்து ஒரு 25 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு 2 நாள் கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். கான்செப்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 15 கொஸ்டினுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து ஜென்ரல் நாலேஜுக்கு டாபிக்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சிலபஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க இதுல உள்ள எல்லா சிலபஸையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 3 மாசம் கிட்ட டைம் எடுக்கும். அவ்வளோத்தையும் உட்காந்து படிக்க தேவையில்ல. நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க அந்த டாபிக் ஓரியன்டா மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே 20 நாள்ல நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கோர்ஸ்லயுமே நான் உங்களுக்கு 20 நாள்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால முடிஞ்ச வரை செலக்டிவா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சும்மா எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க இங்க தேவையில்லை. உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்துரும். இருக்கிறதே கம்மியான நாட்கள் தான் இருக்கும். அதனால செலக்டிவா படிங்க. இப்ப நான் சொன்ன இந்த நாட்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதனால உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்திக்கோங்க. பட் ஜென்ரலா இவ்வளவு நாட்கள் எடுக்கும், இதுக்கு நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு சொன்னதுதான். ஓகே, இப்போ சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் TA அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. இந்த சிலபஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே பிடிஎஃப் அனுப்பி வச்சிருவாங்க. இதை சேவ் பண்ணணும்னு கூட தேவையில்ல. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே நீங்க டைரக்டா சேட்ல போயிட்டு இந்த TAன்னு மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டிஃபென்ஸ் எக்ஸாம் சம்பந்தமா இன்னும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.